இதுடா இதை எடுத்து வெளிய விடு. இவன் அந்த வண்டியை எடுத்துட்டு அந்த கீழே விட நேரத்தின வாட்டி நீ அப்படியே ரிவர்ஸ் விட்டுருவ. எதா அதை தான் பட்டை திருப்பி போடணும். சுண்ட இந்த வண்டி எடுத்து கொண்டு வேப்ப மரத்துக்கு ஏற்றிட்டோம். மறந்து போச்சா? ஒரு மாசமா வராதனால மறந்து போச்சான்னு. என் பையன் வேலை. அப்படியே வண்டவா. நேரவா. போதும் அப்படியே எடுத்து. கியர்ல ஏத்திட்டியா? அவ்வளோதான். இறங்கி ஃபேனரு சமட்டி சுற்றி எல்லாம் எடுத்துட்டோம். அது அவ்வளோதான். இந்தியாப்பா பைசன் பயிலுக்கு தான் சைஸ் சுற்றி இருக்கும். பேனர் பேர் அந்த ஹோட்டல் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அந்த பில்லை கொஞ்சம் பிடிங்கறிடா டே. ஓசு கலப்பை தட்டுற தட்டில் புட்டுப்படாத கலப்பையா. இல்லை இல்லை என்னப்போ ஒரு சரட்டு வேறு இன்னைக்கு வேறு பக்காவா அப்படியே பழப்பழன்னு புளிஞ்சு போச்சு. ஆமாம் வீட்டுக்கு போகாட்டி கருப்பு கலரில் இருக்கணும். லோயர்லாம் புதுசாகுதுரா கோகுல. அது டைட்டுடா டேய். மேலே தூக்குறது டைட், கீழே அழுத்தணும். சம்பவம் பண்ணுறான் பார். லூசு. கட்டுதாவுதா சுண்ட நம்ம சுண்ட இங்க பாரு கோகுல் பாரு. போல்ட்ட சுத்துறான் கல்லு உணாங்குது போல்ட்டு. போல்ட்டை கட் பண்ணிட்டான் அவன். இப்போ அடுத்தது ஆப் வச்சு புடுங்கிறதுக்கு போயிட்டான். நீ தான் இன்னும் ஒரு கணக்கு சென்டரில் இருந்து 3வது ஆம்புக்கு போயிட்டு அப்பயும் ஒரு போல்ட்டு கூட கழட்டின மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. சேலத்துல கிலோ 150 ரூபா, இங்கேயும் 150 ரூபா தான். முன்ன வந்து சேலத்தில் வந்து 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் 150 ரூபா. ம் கோகுல் போல்ட் கட் பண்ணிட்டான்டா சுண்ட. ஆ
அப்புறம் கோகுலம் ஆம்பளை சிங்கம் தானே. அது ஓரத்துக்கு புது போட்டு சொல்லு. ஓரளவுக்கு பழைய போல்ட்டு கூட 18 போல்ட்டு தான் இருக்கும். நம்பு கலப்பிக்கா போல்ட்டு இல்லையா வண்டியில ஆப்பம் எடுத்தாலும் நீ போய் ஆப் எடுத்துட்டு ஓடு. பட்டை நேராக தானே பார்த்துக்கா இன்னொருத்தர் தட்டிட்டு அது கலப்பை நீ சொன்ன மாதிரி பட்டை திருப்பி போடாத அப்படியே ஓட்டிட்டாங்க. அதனால தான் வேணாம் தான் போச்சு. மேலே ஒரு 2 அழுத்து சுண்டு அப்படியே இருக்குன்னு வச்சுக்க மர பிடிக்கும். மேலே ஒரு 2 அழுத்து என்ன நெருங்கிக்கும். அதெல்லாம் டைட்டு கட் ஆகி போயிடும். போதும் கட் ஆகி போயிடும். அப்படிதான் அடிச்சா வராது. போய் வெற்றும் எடுத்தார அது என்ன எடுத்தது நல்லா தோணும் இல்லையா பொட்டியில எப்படி இல்லாத போயிரும். பொட்டியில வெற்றும்பு இருக்காதுரா ஓடிடா சொன்ன அந்த நெட்டை எப்படி திருப்பு அப்படி போட்டு திருப்பு திருப்பணும் ஆடுவது திருப்பி விட்டு நெட்டை திருப்பி விட்டு போகுது. அழுத்து இப்போ இப்படி திருப்பி போட்டு அடியில் அது போல்ட்டு உட்கார்றதே போயிருச்சாட்டுதுடா. பார்க்காத ஓட்டுறது அவர்கிட்டே இல்லை எடுத்துப்பா. ஓசு கொடுத்துருப்பாரு எடுத்துக்கலப்ப. அப்புறம் மேற புடுங்குமா. அப்ப எடுத்துட்டு போனவரா எடுத்துட்டு போனவரு அது 2 போல்ட்டு புது போல்ட்டு தான் போட்டானுமா. ஆளப்பாரு மண்டையப்பாரு சுண்டு இந்தா எதுக்கு இறக்கி போடுற? அதே போதும் இதே பட்டம் ஒடிஞ்சு போயிடும் தோட்டலாம். ஆப்பு வைக்கிறான்பா வித்தியாசத்தை போல்ட்டு மேலே ஆப்பு வைக்க அதை கொஞ்சம் எட்ட தள்ளி வை. இப்போ அந்த சந்திர வை ஆப்பு. அவன் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவான். ஆப்பு நல்லா தான் சொல்லிவிட்ட. இப்போ கழட்டுவேன்னு தெரியலையே. இந்தா எப்படி போடணும்னு தெரியுமில்ல. ஏற்றி போடு. சுண்டு பார்த்தியா அன்னைக்கு அப்படிதான் ஆம்பு கிளப்பி 4 பட்டி அப்படி போட்டு டைட் பண்ணிட்டான்டா. நான் சொல்லவே இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன இல்லையே கரெக்டாக தானே போட்டிருக்கிறான். இது அவன் போட்ட பட்டையை திருப்பியே போடலடா. அப்படியே இருக்கிற வாட்டர்ல திருப்பி போட்டுருக்கான்டா. அவன் எப்பேற்பட்ட கழட்டின வாட்டர்ல திருப்பி போட்டுருக்கான். பட்டையை திருப்பியே போடல. ஏத்தி போட ஒரு ஓட்டை. கழட்டினா அப்படியே போடுறாரு. ஓட்டையில
ஏடா ஓட்டை தவிர எல்லாத்துலேயுமே சொருவனா எப்பட்றா? என்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறதா தெரியலடா கோவில். சரியா பழைய நெட்லாம் வேணா அப்படியே போட்டு ஏற்றி விடு. அது அப்படிதான் மாதிரி சுண்டல் ஏற்றிக்கிறேன் பாரு தலைவல. நம்ம நீ ஏற்றி போடு 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 கடைசி பட்டா. சுண்டக்கு நம்ம கோவில் போடுறதெல்லாம் பார்க்காத. அவன் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஐட்டம் கழட்டி போடுவான். கோவிலோட திறமையெல்லாம் அப்படிதான். பல வருஷம் கழிச்சு திருப்பி கட்டுறா கிளம்பி பாட்டையே. அவன் பாரு எப்படி இறக்கி போடுறான் பாரு தின்னுருட்டி. இல்லைன்னா அந்த பட்டை அவங்க அக்குது கீழே. கலப்பு மண்ணில் விட்டா சரி பேர் தூக்குமா கலப்பை மேலே. இல்லைடா கையட இல்லை சரியாக தான் போட்டுருக்குறான். அது ஆம்பு அப்படி முன்னாடி போயிருச்சு. ரைட் பண்ணு ரைட் பண்ணு. கேள் இல்லடா இல்லடா சுண்டா அது வேற ஓட்டடா. அது பட்டைக்குன்னு வந்த ஓட்டல. அவன் கொட்டாயமாக அடிச்சு போடுவான். நீ எடுத்த சுண்ட நீ போய் அந்த வண்டி எடுத்துருவா. நீ அந்த வண்டி எடுத்து மேலே இந்த வண்டி எடுத்து மேலே எடுத்து கரெக்ட் பண்ணல. நீ அந்த வண்டி எடுத்துருவா சுண்ட கோவில். நேரத்தி கியரில் போட்டு வா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. அப்படியே ஆஃப். அதை தான் பட்டை எடுக்கலான்னு போலான்ட்டு காய்ச்சல் இல்லையே. இது ஒரு ஆள் தெரியுதுடா. ஒருத்தர் தெரிஞ்சு ஒரு தோசு ஆணி போடுங்கிறீங்களா கோகுல ஆணி போடுங்கிறானாம்மா. ஏன்னா அவர் எடுத்து இன்னும் கலப்பு ஓட்டவே இல்லை. அப்புறம் அப்படியே தான் இருக்கும். என்ன தண்ணி முன்ன கொண்டாந்து கொடுத்தாங்களா அப்போ குடிக்க மாட்டேன். இப்போ பாட்டில் இருக்கிறது தான் எடுத்து குடிக்கிறதுக்கு போவோம். ஏண்டா இது ஃபஸ்ட்டு செட்டு பட்டடா. ஒரு இடத்து திருப்பி போட்டிருப்பாராட்டுக்குது எனக்கு தெரிஞ்சு. தெரியல வருஷம் 1 மணி நேரம் ஓட்டுறாரு. நம்ம என்ன கண்டிஷன் எடுத்தோம் அவர் நாம் எடுக்கலனாலும் அவர் எடுத்துருக்க மாட்டார். அப்படியே ஆம்பு கலப்பிலே ஓட்டிருப்பார் இது எடுக்கிற செலுப்புக்கு. எடுக்கலாம் கூறு பட்டை எடுக்கலாமா பட்டை பட்டை எடுக்கலாமா?
நம்ம வண்டியில் போட்டுருக்கா அதை எடுக்கலாமா? இப்படி இருபத்தி 2,800. சரி, நம்ம ஊரில் வந்து கிலோ 82 ரூபா. இன்னைக்கு ஒரு செட்டு கொழு 60 ரூபாய்க்கு இருந்துச்சு. இன்னைக்கு 88 ரூபாவோட கோழு 82 ரூபா. எந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு பேர். கோவில் அதுல புது போல்ட் இருக்குங்களா, அதை எடுத்துட்டு போடு. புது போல்ட் அப்படி அந்த காயத்தில் அடிட்டு போடு. புது போல்ட் அடிட்டு ஓடு. தேஞ்சு போச்சு. அது என்னத்தை பார்க்குறப்போ போடு. புது போல்ட் எடுத்துட்டு கீழே வந்து புது போல்ட்டு கோவில் சுண்டு, மேலே பழைய போல்ட்டு. இப்போ டைட் பண்ணால் தானே சுண்டு மேலே வரும். டீக்கு தண்ணி வேணுமாடா கோவில்? உடனே இப்போ லோடு ஓட்டுறதா வேலையா? அவரது எவ்வளோ நேரம் டெய்லருது? 2 செலவு ஓட்டுனாரு. அவ்வளோதானே முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சுதா? பேனர்லாம் எடுத்து ஓரமாய் அவ்வளோதானே சொல்லு. இது மாதிரி லூஸ் ஆகுனா வச்சுக்கலாம். எடுத்து அப்படியே சாப்பிட்டு வாங்க. எடுத்து கிட்ட போகுது பேனர்லாம் படுத்து. போதே கொஞ்சம் வளையிட்டு. போதும். போதும் விடு. கோவில் வண்டி எட. எது வச்சு மெதிக்கிறேன் பாரு. போல்ட்டு டைட் வச்சுது நானுங்கிட்டு. இல்லை நீ சாப்பிட்டு வந்துடுற. கழட்டி விடலாம். அப்புறம் நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். இவனும் போய் சாப்பிட்டு வந்துட்டு வரேன் 5 நிமிஷம்.
அப்புறம் எல்லாம் கழட்டி விட்டு மாடி ஓடி போயிடலாம். நான் அதை அடிச்ச பார்த்துக்கலாம். அப்படியே ஓரமான இருக்கு.